ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுகியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சுசியம், சுழியன், மோதகம்னு கூட சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து 1 கப் பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா கழுவி அந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் பருப்புக்கு 1.25 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடணும். இப்போது சர்க்கரையெல்லாம் உருகி பாகு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வடிகட்டி வைக்க வேண்டியதுதான். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் சர்க்கரையை வடிகட்டி வச்சுட்டேன். இனி பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பருப்பு ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்தாச்சு. இந்த சர்க்கரை பாகில் பருப்பை சேர்த்தோன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கொதிக்க வைக்கும்போது சரியாயிடும். நீங்கள் பருப்பு வேக வச்சப்புறம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும். 10 மினிட்டுக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு 3/4 பதம் இறுகி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை சேர்க்கலாம். இதில் இனி 3/4 கப் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தோன்னா அது இன்னும் இறுகிடும். இது நல்லா திக்காகிறது வரை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட போகிறேன். இப்போ பாருங்கள், இது இறுகி கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கிளற வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா கிளறி ஆற விட்டுருங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவே நான் எடுத்துக்க போகிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்து அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதை சூடு பண்ணி வைக்கலாம். அது சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பூரணத்தை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறுனதும் நல்லா கெட்டியாயிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இனி இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெயில் மெதுவாக போடுங்க. இது ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போடுங்க. அப்படியே அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ நமக்கு ஈவனாக வெந்து கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுகியன் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தேன், அதனால் இவ்வளோ கலராக வந்திருக்கு. நீங்கள் வெந்தயம் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். இதை மைதா மாவில் கூட செய்வாங்க. மைதா மாவு உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாவு அல்லது கோதுமை மாவில் கூட செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மேல் மாவு ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.